உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். முத்தமிழ் பேரறிஞர் பட்டத்திற்கு பழகிய நண்பர்களே சர்ச்சையை கிளப்பியதாகவும் முதல்வர் தன்னை நெறிப்படுத்தியதால் முத்தமிழ் பெறும் கவி என்ற பட்டத்தை பெறுவதாகவும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். நேற்று சில பேர் நண்பர்கள்தான், பழகியவர்கள்தான் அவர்கள் எழுதினார்கள், முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 32 மணி நேரத்திற்கு முன்பு நடந்தது இது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள். இது என்னப்பா? அப்படி பெற்றிருந்தாலும் கலைஞருக்கே அந்த பட்டத்தை காணிக்கை செய்யக்கூடியவர் வைரமுத்து. இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை இதுவரைக்கும் 30 பேர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த 30 பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் வருகிறது என்றால், தமிழச்சாதியே நீ அடையாளம் கண்டுகொள், தமிழச்சாதியே நீ புரிந்து கொள். நான் ஒன்றும் என் தமிழாசானை விட உயர்ந்தவன் இல்லை, ஏன் என் தமிழ் ஆசிரியரை விட கூட நான் உயர்ந்தவன் இல்லை. பேரறிஞர் என்பது அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் உரியது என்று கருதுகிறார்கள். நமக்கு எதுக்கு வம்பு? இது நீங்கள் இந்த விழா சீர்கெட்டு விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். இதை முத்தமிழ் பெருங்கவியர்னு மாற்றிவிட்டால் பிரச்சனை இருக்காது. என்ன சபாஷ், உங்களுக்கு ஒன்றும் தடை இல்லையே. இசை பேரறிஞர் கொடுத்தது அவர்கள், முத்தமிழ் பேரறிஞர் என்று கொடுத்தது நிறுவனம், முத்தமிழ் பெருங்கவியர் என்று சொல்லிக் கொண்டது பட்டம் பெறுகிற நானே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.